ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 44. இன்னைக்கு என் வீக் ஆஃபோட பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்துக்கு அப்புறம் 7 மணிக்கு காலையிலேருந்து மேலே வந்தால் மேட் துவைக்க சொல்லிட்டாங்க. ஆனாலும் நம்மளும் பாட்டு கேட்டுகிட்டே மொத்த மேட்டே துவைச்சிட்டோங்க. அப்படியே அது காயப்பட்டு கேப்பில் கீழே பார்த்தா நம்ம பூனையோட நண்பர் இருந்தார். அவருக்கு ஒரு ஆய் சொல்லிட்டு நானும் இன்னைக்கு வீக் ஆஃப்ன்றதை நினச்சி சந்தோஷமாக கீழே சாப்பிட வந்துட்டேங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை பெரிய விஷயமா நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் பெரிய விஷயம் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம். அதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இன்னைக்கு எனக்கு வீக் ஆஃப்ன்ற காரணத்தினால் எனக்கு பிடிச்ச எறா தாங்க செஞ்சுருந்தாங்க. அது கூட நண்டும் செஞ்சுருந்தாங்க. எறாவா நண்டான்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லாரும் எறா தான் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு நண்டு தாங்க பிடிக்கும். ஏன்னா அது ஏன் ராசிலேயே இருக்குது. அப்படியே அதை ஒரு உறிஞ்சிட்டு நானும் காலேஜுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டேங்க. என்னன்னே தெரில, திடீர்னு கிளம்பும்போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா வீக் ஆஃப்ன்ற வார்த்தையை கேட்டாலே நிம்மதி தாங்க ஞாபகம் வருது. அப்படியே நானும் காலேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு காலர்லாம் மடிச்சு விட்டு ஐடி கார்டெலாம் போட்டு நானும் காலேஜ் உள்ள என்ட்ரி ஆகிட்டேங்க. என்ட்ரி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்சிசி நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் கூட கொஞ்ச நேரம் பேச்சு போட்டு வெதர் பார்த்தா நிஜமாலே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே நானும் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஆய் சொல்லிட்டு திடீர்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சிரிப்பு வந்துச்சுங்க. எனக்கு எப்பவுமே கேமராவை பார்த்தா பயம் இருக்காதுன்னா இல்லை, எனக்கும் இருக்கும். ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். அப்போ தானேங்க வீடியோ கரெக்டாக எடுக்க முடியும். அதெல்லாம் போயின்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நம்பாதீங்க, உண்மைதான். அப்படியே 2வது பீரியடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டு வேற கையில் சாக்லேட் வச்சுருந்தான். நாங்கள் சும்மா இருப்போமா, சார் போர்டில் எழுதி போகிற நேரத்தில் சாக்லேட்டை நாங்கள் வாயில் போட்டுக்கணுங்க. இந்த பழக்கம் எனக்கு ஸ்கூல்லேருந்து தான் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ரூபன் தான் சொல்லி கொடுத்தான். அப்படியே அந்த சாக்லேட்டை வாயில் போட்டு பீரியடு முடிஞ்சோடனே இன்டர்வலுங்க. நாங்களும் இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே கிளம்பிட்டோன்னா கேன்டீனுக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்க தாங்க போனோம். ஆனால் அங்கே அது இல்லை. அதனால் 2 சாக்லேட்டு, ஒரு ஜூஸு, அதை குடிச்சிக்கிட்டே வரும்போது ஒரு நியூஸ் சொன்னாங்க. இன்றைக்கி எங்கள் காலேஜ் ஆஃப் டேலேயே விட்டுட்டாங்க. ஆஹா, இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வெளில கிளம்பிட்டோங்க. ஏன்னா காலேஜ் டைமில் தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஆனாலும் நாங்கள் வந்தது அண்ணா கடையில் ஜூஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஆர்டர் பண்ணலாமா, மாதுளப்பழம் ஆர்டர் பண்ணலாமான்னு யோசிச்சு கடைசியில் ஓரியோ மில்க் ஷேக்கு பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன ஆர்டர் பண்ணோன்னு மேட்டர் இல்லை, இவங்க கூட எல்லாமே உட்காந்து சாப்பிடும் போது ஜாலியாக இருக்குங்க. அப்படியே அதோட பில்லை கட்டிட்டு வீட்டில் போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்னன்னா வேலை இருக்குது. என்னடா வீக் ஆஃப்னு சொன்னீங்கன்னா வீட்டில் இருக்க வேலை இருக்குங்க. நம்ம முதல்ல ட்ரெஸ் அயன் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். என்னோட சட்டையெல்லாம் நேற்றே அயன் பண்ணி வச்சிட்டேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட சட்டையை தான் அயன் பண்ணி வச்சேன். அப்படியே நம்ம ஜாக்குக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு கிச்சனை வந்து பார்த்தா போர்க்களம் மாதிரி இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம பாத்திரம் தான் தேய்க்க போகிறோம். பாத்திரம்லாம் தேய்ப்பியாடான்லாம் கேட்காதீங்க, சும்மா இருக்கும்போது கற்று வச்சுப்பேன். ஏன்னா வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்கும்போது எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க வெளியில் போயிட்டா வீடு எப்பயுமே பக்காவாக இருக்கும். என் மேலே ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதைக்காக எல்லாத்தையும் கற்று வச்சுப்பேன். திடீர்னு வேணும்ட்டு எந்த வேலையும் செய்யாமல் வெறுப்பேற்றி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சோன்னு தாங்க நிம்மதியாக இருந்துச்சு. அப்படியே குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்த மாதத்துக்குள்ளே நம்ம சேனல் 1K ஃபாலோவர் அடிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்